ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீ பாட்டுக்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு உன் வேலையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையையும் வேலையையும் ஒன்றா நினச்சி ஒன்றுக்கொன்று பிசைஞ்சுக்கிட்டு எது எப்படினே தெரியாமல் 24 மணி நேரமும் உன் வாழ்க்கைக்காகவே நீ சிந்திக்கும் போது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அப்படி இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ நல்லா வாழ்கிறத பார்த்து பொறுக்க முடியாமல் உன்னை பிரச்சனையில் மாட்டி விடணுங்கிறதுக்காக ஒரு நபர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எங்கப்பா நல்லா வாழ்கிறேன்னு யோசிக்கிறியா? நீ வாழ்கிறது கஷ்டம், பிரச்சனை, சூழ்நிலைன்னு உனக்கு மட்டும்தானே தெரியும். மற்றவங்க பார்வையில் வெளியில இருந்து பார்க்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா வாழ்கிறன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த உலகத்தில் இப்போ உள்ள மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, முன்பெல்லாம் தான் நல்லா உயரணும், தான் நல்லா முன்னேறணும்னு தன்னை பற்றி யோசிச்சாங்க. இப்போது உள்ள மனிதர்கள் அடுத்தவனை எப்படி சாய்க்கலாம், அடுத்தவனை எப்படி அழிக்கலாம், அடுத்தவனோட முன்னேற்றத்தை எப்படி தடுக்கலாம், அதன் மூலமாக தான் முன்னுக்கு வரலாம்னு அடுத்தவனை அடித்து கீழே தள்ளி விட்டு தான் அவன் மேலே ஏறி உட்காந்து ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அப்படிதான் இப்போது நீ நல்லா வாழ்கிறன்னு நினச்சிக்கிட்டு அதை பொறுக்க முடியாமல் உனக்கு கஷ்டம் கொடுத்து உன்னை ஏமாற்றி உன்னை துக்கப்படுத்தி உனக்கு துயரத்தை வரவழைச்சு அதன் மூலமாக உன்னை பலவீனப்படுத்தி அவங்க நல்லா வாழணுன்ற எண்ணத்தோட உன்னை சுற்றி சுற்றி ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னு நான் சொல்கிறத கேளு. அவங்க உன் கூட தான் இருக்காங்க, உன் கூட நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க. லேசாக சிரிச்சுக்கிட்டே உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அந்த நபர் கம்பீரமான தோற்றத்தோட நல்ல மீசை உள்ளவராகவும் உன்கிட்ட நல்லா சிரித்து சிரித்து பேசக்கூடியவராகவும் இருக்காரு. நல்ல புத்திசாலித்தனமாக சாதுரியமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த நபர் உன்கிட்ட பேசி பேசியே நீ என்ன நினைக்கிறேங்கிறதையும் என்ன செய்ய போகிறங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு அவரு நல்லா தப்பிச்சு நிம்மதியாக வாழணும்னு முடிவெடுத்து அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு என் செல்லமே. அப்படி உனக்கு ஆபத்தை வரவழைக்கக்கூடிய அந்த மனிதரை நான் பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுட மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆனாலும் நீ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகமே இப்போது கலிகாலமாக இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைஞ்ச பூமியாக மாறிட்டதால இந்த முறை நான் காப்பாற்றிடுவேன். ஆனால் அடுத்த முறையும் இப்படி ஒவ்வொரு முறையும் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறதால நீ கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும்னு உன்னை எச்சரிக்கை செய்வதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன். இப்போது உனக்கு கஷ்டம் கொடுத்தவரை நான் சரி கட்டிடுறேன். ஆனால் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கான விஷயங்களை நீ பார்த்து செய்ய பழகு. எல்லார்கிட்டையும் உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிவிடாதே என் செல்லமே. உன் வேலையில் என்ன நடக்குது, உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, உன் தொழிலில் என்ன நடக்குது, நீ என்னென்ன விஷயங்களை செய்கிறாய், என்னென்ன திறமைகளை பயன்படுத்துகிறாய்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காத. இந்த பதிவை உன் கண்களில் காட்டுனதே உன்னை காப்பாற்றி இனிமேல் நீ கவனமாக இருன்னு சொல்கிறதுக்காக தான். இப்போது நடக்கிறதையும் நடக்க போகிறதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதே. இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய வேலைகளை உன் அப்பன் கருப்பன் நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிர்மறையாக எதையும் யோசிக்க வேணாம். உனக்கு எது உகந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் உனக்கேற்ற விதத்தில் உனக்கு பிடிச்ச விதத்தில் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுடாதே. ஏன்னா நீ கோபப்பட்டு பேசும்போது உன்னையும் மீறி ஒருவர் மனசை கஷ்டப்படுத்திடுற. அது அவர்களுக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கறதால அதுக்கு பிறகு நீ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அவர்கள் மனக்காயம் மாறுவது கிடையாது என் செல்லமே. அதனால தான் கோபப்படாமல் நிதானமாக யோசித்து பேசுன்னு சொல்கிறேன். உன்னை சுற்றி நடக்கிறதும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் எல்லாமே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த கருப்பன் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. எல்லாமே உன் சித்தம். நீ தான் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு நல்லதையும் நன்மைகளை மட்டும் செய்யுன்னு என் பொறுப்பில் விட்டுட்டீனா உன்னுடைய ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான நல்லதையும் நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். நீயே சற்றும் எதிர்பாராத ஒரு அதிசயம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. பல நாட்களாகவே நீ ஒரு விஷயத்தை அடைவதற்காக முயற்சி செஞ்சு போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் அது சரியாக வரலன்னு நீ கவலைப்படுறதும் எனக்கு தெரியும்.
அதனால தான் உன் கைகளை பிடித்து தேற்றி உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக உன்னை தேடி வந்தேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் வாழ்க்கை மாறப்போகுது. அதற்கான அதிசயத்தையும் இந்த கருப்பசாமி நான் நடத்த போகிறேன். நீ எதிர்பார்த்த ஒரு கதவு மூடி இருக்குன்னா அதைவிட சிறப்பான விஷயங்களை கொண்ட இன்னொரு கதவு உனக்காக திறக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. அந்த கதவுல உனக்கு தேவையான பொக்கிஷங்களையும் பொன்னையும் சிறப்பையும் செல்வாக்கையும் வெற்றியையும் நான் கொடுத்து வச்சிருப்பேன். நீ தன்னம்பிக்கையோட தைரியமாக இருக்கும்போது சற்றும் எதிர்பாராத அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன்றதை நம்பு. இப்போது நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லாமே நன்மைகளாக நடந்து முடியும். இப்போதைக்கு நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே.